श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. ஸ்ரீ தேசிகாயனம் என்று கொண்டாடப்படும் ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி தனியன் ஸ்ரீமத் கோபாலாரிய தேசிக தயைக்க பாத்திரம் பிரக்ஞா விரக்தி கருணாதி குணௌக வாசம் ஆச்சாரிய சப்தசதி காவியம் பிரியாதரேன தத்தம் ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகம் ஆஸ்ரயாமக. ஸ்ரீ ஆச்சாரிய சப்தசதி ஸ்லோகம் 61. எம்பெருமான் தன்னுடைய கண்டையை கொண்டு வந்து அனந்த சூரியிடத்தில் கொடுத்தல் முதலான வைபவங்கள் இதில் விவரிக்கப்பட்டுள்ளன. தவளோர்த்வ புன்ற லலித த்விஜரூபதரோ விசித்திர மாயாவி சுரவைரி கர்வஹந்திரீம் கண்டாம் பரிகிருஹ்ய மந்திரான் நிரகாத். தவளோர்த்வ புன்ற லலித த்விஜரூபதரோ விசித்திர மாயாவி சுரவைரி கர்வஹந்திரீம் கண்டாம் பரிகிருஹ்ய மந்திரான் நிரகாத். மாயவனான எம்பெருமான் வெள்ளை வஸ்திரம் உடுத்தியவாறு ஊர்துவ புன்றங்கள் தரித்துக் கொண்டு ஸ்வரூபத்தோடு ஒரு பிராமண வடிவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கம்பீரமான நாதத்தால் அசுரர்களை விரட்டி அடிக்கும் தனது திருமணியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய திருக்கோவிலில் இருந்து வெளிப்பட்டார். தவளோர்த்வ புன்ற லலித தவளோர்த்வ புன்ற லலித த்விஜரூபதரோ விசித்திர மாயாவி த்விஜரூபதரோ விசித்திர மாயாவி சுரவைரி கர்வஹந்திரீம் சுரவைரி கர்வஹந்திரீம் கண்டாம் பரிகிருஹ்ய மந்திரான் நிரகாத் கண்டாம் பரிகிருஹ்ய மந்திரான் நிரகாத். தவளோர்த்வ புன்ற லலித த்விஜரூபதரோ விசித்திர மாயாவி சுரவைரி கர்வஹந்திரீம் கண்டாம் பரிகிருஹ்ய மந்திரான் நிரகாத். ஸ்லோகம் 62. உச்சைர் ஆஹ்வயத் அனகோ கத்வானந்தார்ய மந்திராளிந்தம் அத்ராக்ஷித் விப்ரேந்திரம் குருர் உத்புத்த கவாடம் உத்காட்ய. உச்சைர் ஆஹ்வயத் அனகஹ கத்வானந்தார்ய மந்திராளிந்தம் அத்ராக்ஷித் விப்ரேந்திரம் குருர் உத்புத்த கவாட்டம் உத்காட்ய. சுத்தசத்துவ வடிவமான எம்பெருமான் அனந்தாரியரின் திருமாளிகையின் முன்மண்டபத்திற்கு சென்று சற்று உறக்க அவரை அழைத்தார். ஆச்சாரிய புருஷரான அனந்தாரியர் கதவை திறந்து வெளியில் நின்று கொண்டிருந்த பிராமண சிரேஷ்டோத்தமரை கண்டார். உச்சைராஹ்வயதனகஹ உச்சைராஹ்வயதனகஹ கத்வானந்தார்ய மந்திராளிந்தம் கத்வானந்தார்ய மந்திராளிந்தம் அத்ராக்ஷித் விப்ரேந்திரம் அத்ராக்ஷித் விப்ரேந்திரம் குருர் உத்புத்த கவாட்டம் உத்காட்ய குருர் உத்புத்த கவாட்டம் உத்காட்ய. உச்சைராஹ்வயதனகஹ கத்வானந்தார்ய மந்திராளிந்தம் அத்ராக்ஷித் விப்ரேந்திரம் குருர் உத்புத்த கவாட்டம் உத்காட்ய. ஸ்லோகம் 63. பகவன் கோணு பவானிதி பிருச்சன்னதி மாத்திர விஸ்மிதோடம் சீத் தத்பக்த்யா கிருஷ்ட மனா த்விஜரூபி பிரத்யபானிதம். பகவன் கோணு பவானிதி பிருச்சன்னதி மாத்திர விஸ்மிதோடம் சீத் தத்பக்த்யா கிருஷ்ட மனா த்விஜரூபி பிரத்யபானிதம். ஹே பிராமண சிரேஷ்டரே, நீவீர் யாரென்று அறியலாமோ என்று வினவியவாறு அவருக்கு தனது வந்தனங்களை செலுத்தினார் அனந்தாரியர். இவரின் பணிவான பக்தியால் கவர்ந்து இழுக்கப்பட்டதாகிய அந்த பிராமண வடிவிலிருந்து எம்பெருமான் மேலும் கூறலானார். பகவன் கோணு பவானிதி பகவன் கோணு பவானிதி பிரச்சன்னதி மாத்திர விஸ்மிதோனம் சீத் பிரச்சன்னதி மாத்திர விஸ்மிதோனம் சீத் தத்பக்த்யா கிருஷ்டமனா தத்பக்த்யா கிருஷ்டமனா த்விஜரூபி பிரத்யபானிதம் த்விஜரூபி பிரத்யபானிதம். பகவன் கோணு பவானிதி
पृच्छन्नतिमात्र विस्मितोऽनंसीत् तद्भक्त्या कृष्णमना द्विजरूपी प्रत्यभानीतम्. श्लोकम् 64. श्लोकम् 64. अत्रत्यो विप्रोहम् हरिदत्ताप्याहृता च घण्टेयम् स्वीकुर्वेनां निगिरतु तव पत्नी सोष्यते च सुतम् अनघम्. अत्रत्यो विप्रोहम् हरिदत्ताप्याहृता च घण्टेयम् स्वीकुर्वेनां निगिरतु तव पत्नी सोष्यते च सुतम् अनघम्. நான் இந்த தேசத்தில் வசிக்கும் பிராமணன். ஸ்ரீஹரியானவர் இந்த கண்டையை என்னிடம் கொடுத்தார். இதோ இதை பெற்றுக்கொள்ளவும் இதனை உமது தேவியிடம் கொடுத்து ஸ்வீகரிக்கச் சொல்லவும். உமது தேவியானவள் குணவானான ஒரு புத்திரனை ஈன்றெடுப்பாள். அத்ரத்யோ விப்ரோகம் அத்ரத்யோ விப்ரோகம் ஹரிதத்தாப்யாஹ்ருதா ச கண்டேயம் ஹரிதத்தாப்யாஹ்ருதா ச கண்டேயம் ஸ்வீகுர்வேனாம் நிகிரது ஸ்வீகுர்வேனாம் நிகிரது தவ பத்னி சோஷ்யதே ச சுதம் அனகம் தவ பத்னி சோஷ்யசேத சுதம் அனகம். அத்ரத்யோ விப்ரோகம் ஹரிதத்தாப்யாஹ்ருதா ச கண்டேயம் ஸ்வீகுர்வேனாம் நிகிரது தவ பத்னி சோஷ்யதே ச சுதம் அனகம். श्लोकम् 65. इत्यादिश्य प्राधात् घंटां गुरुर् अभ्यगृह्णातां लघुभूतां ताम् अखिलन् मुदिता दयिताप्यमुष्य संगृह्य. इत्यादिश्य प्राधात् घंटां गुरुर् अभ्यगृह्णातां लघुभूतां ताम् अखिलन् मुदिता दयिताप्यमुष्य संगृह्य. எம்பெருமானின் கட்டளையாக அந்த பிராமணர் கொடுக்க அதை அனந்தாரியார் வாங்கி தமது தேவியிடம் கொடுத்தார். தேவியும் அதை பக்தி ஸ்ரத்தையுடன் தனது கரங்களில் வாங்கிக் கொள்ள அந்த மணியானது மிகவும் லேசானது, திரவ பொருளாக மாறியது. உடனே தேவி அதனை ஸ்வீகரித்தாள். இத்யாதிஷ்ய பிராதாத் இத்யாதிஷ்ய பிராதாத் கண்டாம் குருரப்யகிருண்ணாத்தாம் கண்டாம் குருரப்யகிருண்ணாத்தாம் லகுபூதாம் தாமகிலன் லகுபூதாம் தாமகிலன் முதிதாதயிதாப்யமுஷ்ய சங்கிருஹ்ய முதிதாதயிதாப்யமுஷ்ய சங்கிருஹ்ய. இத்யாதிஷ்ய பிராதாத் கண்டாம் குருரப்யகிருண்ணாத்தாம் லகுபூதாம் தாமகிலன் முதிதாதயிதாப்யமுஷ்ய சங்கிருஹ்ய. श्लोकम् 66. न्यवृदत् कैतव विप्रः कार्यं चिरकाल काङ्क्षितं कृत्वा इत्थं ह्यनन्तसूरेः स्वप्नोऽभूत् अद्भुतो रजनौ. न्यवृदत् कैतव विप्रः कार्यं चिरकाल काङ्क्षितं कृत्वा इत्थं ह्यनन्तसूरेः स्वप्नोऽभूत् அத்புதோ ரஜனவ். பிராமண வேடத்தில் வந்த எம்பெருமான் தனது நீண்ட நாள் சங்கல்பத்தை பூர்த்தி செய்துவிட்டு திருக்கோவிலுக்கு திரும்பினார். இப்படியாகத்தானே அனந்தாரியர் ஒரு கனவு கண்டார். ன்யவ்ருதத் கைதவ விப்ரஹ ன்யவ்ருதத் கைதவ விப்ரஹ கார்யம் சிரகால காங்க்ஷிதம் கிருத்வா கார்யம் சிரகால காங்க்ஷிதம் கிருத்வா இத்தம் ஹ்யனந்தசூரேஹே இத்தம் ஹ்யனந்தசூரேஹே ஸ்வப்னோபூத் அத்புதோ ரஜனோ ஸ்வப்னோபூத் அத்புதோ ரஜனோ. न्यवृतत् कैतव विप्रः कार्यं चिरकाल काङ्क्षितं कृत्वा इत्थं ह्यनन्तसूरेः स्वप्नोऽभूत् अद्भुतो रजनौ. श्लोकम् 67. झटिति प्रबुद्ध्य चित्रं स्वप्न चरित्रं ब्रुवाणेऽस्मिन् रजनीतु सा व्यरंसीत् उदगान् मार्तण्ड मण्डलम् अखण्डम्. झटिति प्रबुद्ध्य चित्रं स्वप्न चरित्रं ब्रुवाणेऽस्मिन् रजनीतु सा व्यरंसीत् उदगान् मार्तण्ड मण्डलम् अखण्डम्.
அனந்த சூரியானவர் கண் விழித்தார். இந்த வியப்பூட்டும் அற்புதமான கனவினை தனது தேவியிடம் சொல்லி முடிக்கவும் இரவு பொழுது முடிந்து சூரியன் தனது கோலம் முழுவதும் தெரிய உதித்தான். ஜடிதி பிரபுத்ய சித்ரம் ஜடிதி பிரபத்ய சித்ரம் ஸ்வப்ன சரித்திரம் ப்ருவாணேஸ்மின் ஸ்வப்ன சரித்திரம் ப்ருவாணேஸ்மின் ரஜனீது சாவ்யரம் சீத் ரஜனீது சாவ்யரம் சீத் உதகான் மார்த்தண்ட மண்டலம் அகண்டம் உதகான் மார்த்தண்ட மண்டலம் அகண்டம் ஜடிதி பிரபுத்ய சித்ரம் ஸ்வப்ன சரித்திரம் ப்ருவாணேஸ்மின் ரஜனீது சாவ்யரம் சீத் உதகான் மார்த்தண்ட மண்டலம் அகண்டம். ஸ்லோகம் 68. பிராபாதிகார்ச்சனார்த்தம் தேவக்ருகான் அர்ச்சகா விவிஷுகோ நைசிக்ஷத தத்ர கண்டாம் அன்விஷ்யந்தோ வியசாரிஷு பரிதஹ. பிராபாதிகார்ச்சனார்த்தம் தேவக்ருகான் அர்ச்சகா விவிஷுகோ நைசிக்ஷத தத்ர கண்டாம் அன்விஷ்யந்தோ வியசாரிஷு பரிதஹ. அர்ச்சகர்கள் காலையில் திருவாராதனம் செய்வதற்கு சந்நிதிக்குள் நுழைந்தனர். மணியை காணாமல் தேடினர். சுற்றுப்புறமெங்கும் தேடினர், விசாரித்தனர். பிராபாதிகார்ச்சனார்த்தம் பிராபாதிகார்ச்சனார்த்தம் தேவக்ருகான் அர்ச்சகா விவிஷுஹு தேவக்ருகான் அர்ச்சகா விவிஷுஹு நைசிக்ஷத தத்ர கண்டாம் நைசிக்ஷத தத்ர கண்டாம் அன்விஷ்யந்தோ வியசாரிஷு பரிதஹ அன்விஷ்யந்தோ வியசாரிஷு பரிதஹ. பிராபாதிகார்ச்சனார்த்தம் தேவக்ருகான் அர்ச்சகா விவிஷுஹு நைசிக்ஷத தத்ர கண்டாம் அன்விஷ்யந்தோ வியசாரிஷு பரிதஹ. ஸ்லோகம் 69. வாப்யேனாம் நாவிந்தன் சமசேரததே பரஸ்பரம் உத்திக்ஷ்ய கால்யார்கணா விலம்பா சகனா அதிகாரினோப்யபாகச்சன். வாப்யேனாம் நாவிந்தன் சமசேரததே பரஸ்பரம் உதிக்ஷ்ய கால்யார்கணா விலம்பா சகனா அதிகாரினோப்யுபாகச்சன். எங்கும் கிடைக்காமல் போகவே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பரிதவித்தனர். காலை நேர திருவாராதனம் தாமதம் ஆவது பொறுக்காமல் சந்நிதியின் அதிகாரிகள் அங்கு வந்தனர். வாப்யேனாம் நாவிந்தன் வாப்யேனாம் நாவிந்தன் சமசேரததே பரஸ்பரமுதீக்ஷ்ய சமசேரததே பரஸ்பரமுதீக்ஷ்ய கால்யார்கணா விலம்பா கால்யார்கணா விலம்பா சகனா அதிகாரினோப்யுபாகச்சன் சகனா அதிகாரினோப்யுபாகச்சன். क्वाप्येनां नाविन्दन् समशेरतते परस्परमुदीक्ष्य काल्यार्हणा विलम्भा सगना अधिकारिणोऽप्युपागच्छन्. श्लोकम् 70. गणगण रणित ज्ञापित धनुजद्वेषण निषेवनावसरा क्षण विश्लिष्टा घंटा न ज्ञायेदाञ्चना चलेकेन. घनगण रणित ज्ञापित धनुजद्वेषण निषेवनावसरा क्षण विश्लिष्टा घंटा न ज्ञायेदाञ्चना चलेकेन. எம்பெருமானின் ஆராதனத்தின் போது அந்தந்த கிரமத்தை தன்னுடைய ஒளியால் பிரதிபலிக்கும் திருமணியானதை காணவில்லை, மறைந்து விட்டது. அந்த மணியானது இப்போது எங்கிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. அந்த அஞ்சனாத்ரியில் யார் அந்த மணியை எடுத்திருப்பார்கள் என்றும் தெரியவில்லை. அனைவரும் பரிதவித்தவாறு இருந்தனர். கணகண ரணித ஞாபித கணகண ரணித ஞாபித தனுஜத்வேஷண நிஷேவனாவசரா தனுஜத்வேஷண நிஷேவனாவசரா க்ஷண விஸ்லிஷ்டா கண்டா க்ஷண விஸ்லிஷ்டா கண்டா ந ஞாயேதாஞ்சனா சலேகேன
न ज्ञायेताञ्चनाचलेखेन घनघनरणितज्ञापित दनुजद्वेषण निषेवनावसरा क्षणविश्लिष्टा घण्टा न ज्ञायेताञ्चनाचलेखेन। कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः।